13,450 இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட சராசரி விலை. இந்த அளவு தங்கத்தோட விலை ஏறுறது மனித வரலாற்றிலேயே இதான் முதல் முறை. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023ல 1 கிராம் தங்கத்தோட விலை 6,000 ரூபாய் தான். அப்போ பொருளாதார வல்லுநர்கள் கணிச்சது சாதாரண விலையேற்றம் மாதிரி பொறுமையா ஏறும்னு. ஆனா 2025ஆம் வருஷத்தோட நடுப்பகுதியில 1 கிராம் 9,000 ரூபாயை எட்டிடுச்சு. இப்போ சமீபத்துல வெறும் 36 நாளுல கிராமுக்கு 1,300 ரூபாய் ஏறி இருக்கு. இது ஒரு வரலாற்று சம்பவம். சரி, ஏன் இப்படி ஏறுது? அமெரிக்க பொருளாதார மந்த நிலையா, இல்ல மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்களா, இல்ல உலக சந்தையில டாலரோட தேவை குறைக்கிறது போன்ற காரணமா? உண்மையில இந்த 3 காரணமும் ஒன்னா வந்ததுதான். இந்த வீடியோல வெறும் விலை பட்டியலை பார்க்காம இப்படி தங்க விலை ராக்கெட் வேகத்துல போக என்ன காரணம்னு பார்க்கலாம். முதல் காரணம் அமெரிக்க மத்திய வங்கியோட வட்டி விகிதம் மாற்றம். ஒரு தராசை உதாரணமா எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பேங்க் டெபாசிட் பாண்ட் முதலீட்டுல வர்ற லாபம், இன்னொரு பக்கம் தங்க முதலீட்டுல வர்ற லாபத்தை வைங்க. 2023ல அமெரிக்க மத்திய வங்கியோட வட்டி விகிதம் அதிகமா இருந்துச்சு. அப்போ தங்கத்துல முதலீடு செஞ்சு அதுல வர்ற லாபத்தை விட பேங்க் டெபாசிட் பாண்ட்ஸ் மூலமா வர்ற லாபம் அதிகமா இருந்துச்சு. வட்டி விகிதம் அதிகமா இருக்கிறதால பேங்க் டெபாசிட் பாண்ட்ஸ்ல வருஷத்துக்கு 5ல இருந்து 6% வரை லாபம் இருக்கும். தராசும் அந்த பக்கம் சாஞ்சிருந்துச்சு. ஆனா 2025ல இந்த கதை அப்படியே மாறிட்டு. அமெரிக்க மத்திய வங்கி அவங்க வட்டி விகிதத்தை சட்டுன்னு குறைக்க பேங்க் டெபாசிட் பாண்ட்ஸ்ல தர லாபம் இல்லாம போயிடுச்சு. அப்போ முதலீட்டாளர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தங்கம் மட்டும்தான். ஏன்னா பெரும்பாலும் தங்கத்துல இருக்கிற மதிப்பு குறைய போறதில்ல. இதனால தராசு தங்கத்தோட பக்கம் சாஞ்சிருச்சு. அடுத்த பெரிய காரணம் உலகளாவிய பதற்றம். மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பா ஈரானோட உள்நாட்டு பிரச்சனை, அப்புறமா உக்ரைன்ல நடக்கிற தொடர்ச்சியான போர், சமீபத்துல வெனிசுலா நாட்டுல நடந்த அமெரிக்க ராணுவ நடவடிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்துல போர் பதற்றத்தை அதிகமாக்கிடுது. இந்த மாதிரி சமயங்கள்ல பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் மேல முதலீட்டாளர்களோட நம்பிக்கை குறைஞ்சிரும். தங்கம் மட்டும்தான் பாதுகாப்பான முதலீடா பார்ப்பாங்க. சமீபத்துல நடந்த கணக்கெடுப்புல அமெரிக்க நாட்டுல 4 வருஷத்துல இல்லாத அளவு வேலையில்லா திண்டாட்டம் 4.4% அதிகமாகி இருக்கு. இது பொதுவா அடுத்த வரப்போற பொருளாதார மந்த நிலையை குறிக்கிற காரணி. பொருளாதார மந்த நிலை வந்தா உலகளாவிய வர்த்தக தேக்கமும் அது சார்ந்த பங்குகளோட வீழ்ச்சியும் வர ஆரம்பிக்கும். இதுல இருந்த தங்களோட முதலீட்டை பாதுகாக்க முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி நகருவாங்க. கடந்த 80 வருஷமா வர்த்தக உலகத்துல முடிசூட்டின மன்னனா டாலர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் தொடங்கி உலகத்தோட எல்லா பரிவர்த்தனையும் பெரும்பாலும் டாலர்ல தான் நடக்குது. ஆனா சமீபத்துல அந்த அதிகாரம் சரிய தொடங்கி இருக்கு. அமெரிக்க நாட்டோட கடன் சுமை 38 ட்ரில்லியன் டாலரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது டாலர் மேல இருந்த நம்பிக்கையை சரிக்க தொடங்கிடுச்சு. குறிப்பா பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் டாலர் பயன்பாட்டை கைவிட தொடங்கியிருக்காங்க. ஏன்னா டாலர் மூலமா அமெரிக்கா தங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறத அவங்க விரும்பல. டாலருக்கு மாற்றா உலகத்தோட பழமையான உண்மையான கரன்சியான தங்கத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள் உலகளாவிய தங்க உற்பத்தியில 50% கட்டுப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் டாலர் ஆதிக்கம் குறைய, இந்த பக்கம் பிரிக்ஸ் நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி அவங்க தங்க கையிருப்பை உயர்த்துறாங்க. ஆண்டுக்கு 1000 டன் அளவுல தங்கத்தை வாங்குறாங்க. இந்த நடவடிக்கை தங்கள் நாட்டோட நிதி சுதந்திரத்தை பாதுகாக்கும்னு நம்புறாங்க. இப்படி பெரிய நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிக்கிற காரணத்தால தங்கத்தோட விலை அதிக அளவுல ஏறுது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, உலகளாவிய தங்க விலை ஏற்றத்தை விட இந்திய விலை கொஞ்சம் அதிகமாவே ஏறுதோன்னு. அதுக்கு காரணம் ரூபாய் மதிப்பு சரிவுதான். சமீபத்துல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 90 அளவுக்கு சரிஞ்சிருக்கு.
டாலர் அதிகாரம் குறைய ஆரம்பிச்சாலும் உலகத்தோட தங்க பரிவர்த்தனை டாலர்ல தான் நடக்குது. அப்போ உலகளாவிய தங்க விலை ஏற்றம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரூபாயோட மதிப்பு குறைய நமக்கு 2 அடியா வந்து விழுது. சமீப காலமா இந்தியா ஒரு பெரிய நிதி நகர்வை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நூற்றுக்கணக்கான டன் தங்கத்தை இங்கிலாந்து பேங்க்ல இருந்து விமானம் மூலமா மும்பை, நாக்பூர்ல இருக்க பாதுகாப்பு பெட்டகத்துக்கு மாத்துறாங்க. 2026 தொடக்கத்துல இந்திய ரிசர்வ் வங்கியோட தங்க கையிருப்பு 880 மெட்ரிக் டன்னை தாண்டி இருக்கு. இந்த செயல் இந்தியாவோட நிதி நிர்வாகத்துல மத்த நாடுகள் ஆதிக்கம் செய்யறத தடுக்கும். அப்புறம் இந்திய உள்நாட்டு தங்க பயன்பாட்டுல வரிகள் மூலமா அரசுக்கு வர்ற ஆதாயம். 2024ல மத்திய அரசு தங்கத்தோட வரிய குறைச்சி இருந்தாலும் இறக்குமதி வரி 6%, ஜிஎஸ்டி 3%, சேகூலி சேதாரத்துல 5% வரியும் நாம கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தங்கத்தோட கணிசமான விலை மாற்றத்தை உருவாக்குது. இதெல்லாம் இருக்க இன்னைக்கு தங்கத்தோட விலை சவரனுக்கு 1,07,000 ரூபாயை தாண்டி ஏறிட்டு இருக்கு. மிடில் கிளாஸ் மக்களுக்கு தங்கம் ஒரு சேமிப்பு பொருளா இருந்தது இன்னைக்கு கனவு மட்டும் காணலாங்கிற அளவு போயிருக்கு. இருந்தாலும் நம்ம ஊர்ல கல்யாணம், காது குத்து, பொங்கச்சீருன்னு நம்ம கலாச்சார பிணைப்பா தங்கம் பார்க்கப்படுது. இந்த விலையேற்றம் நம்ம மக்களுக்கு பெரிய சுமையா இருக்கு. இப்ப 22 கேரட் தங்கத்துக்கு மாற்றா விலை குறைவா 18 கேரட் நகைகள் சந்தையில வந்திருக்கு. மக்கள் அதை எந்த அளவு விரும்புவாங்கன்னு தெரியல. இந்த ஏற்றம் முடிஞ்சிடுச்சா இல்ல இன்னும் விலை ஏறுமா இல்ல விலை குறையுமான்னு யோசிச்சா, அமெரிக்க நிதி நிறுவனமான ஜேபி மார்கன் இந்த விலையேற்றம் இன்னும் முடியலன்னு சொல்றாங்க. இந்திய விலையில சவரன் 1,20,000 ரூபாய் வரை போலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த விலை ஏற்றம் ஒரு பபிள் மாதிரி சட்டுன்னு வெடிச்சு விலை சரியவும் வாய்ப்பு இருக்குன்னு சில நிபுணர்கள் சொல்றாங்க. தங்கம் என்ன விலையில வித்தாலும் உலக நாடுகளோட கரன்சிக்கு மாற்றாவும் முதலீட்டாளர்களோட பாதுகாப்பாவும் நம்ம கலாச்சாரத்துல ஒரு அங்கமாவும் மிடில் கிளாஸ் மக்களோட முதன்மை சேமிப்பு வாய்ப்பாவும் தங்கம் எப்பவும் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க தங்கத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த விலையில தங்கம் நீங்க வாங்குவீங்களா? இந்த விலை ஏற்றம் தொடருமா இல்ல விலை குறையுமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் முக்கிய விஷயங்களை இந்த சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு அனுப்பி புரிதலை உண்டாக்குங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.